வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ எஸ், நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பேச போகிறோம். தட் இஸ் விஸ்கி. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பி மோர் தேன் 21 இயர்ஸ். 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். தென் என்னதான் நம்ம விஸ்கி பற்றி இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நம்ம பார்த்தாலும் ஸோ இட் கம்ஸ் அண்டர் லிக்கர். ஸோ லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, நம்ம ஃபர்தராக பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம லோக்கல் கிடைக்கிற விஸ்கிஸ் எதுக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி நம்ம மொரட்டு சிங்கங்க ஃபுல்லாக சுற்றி ஏற்றிட்டு எங்கே விழுந்து கிடக்கிறோன்னே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணவும் பண்ணாதீங்க. ஸோ ட்ரிங்கிங்ன்றது வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணணும். நம்மளால் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஸ்காட்ச் விஸ்கி, சிங்கிள் மால்ட், இல்லைனா வந்து பிளெண்டட் விஸ்கிஸ். ஸோ அந்த மாதிரி விஸ்கிஸ்க்கு தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அப்ளிகபிள் ஆகும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ கைஸ். நம்ம எல்லாருக்குமே விஸ்கி குடிக்கிறதுக்கு முன்னாடி வர ஒரே ஒரு கொஸ்டின், எப்படி குடிக்கிறது? ஸோ விஸ்கி வந்து தண்ணியோடு குடிக்கலாமா, இல்லை சோடா மிக்ஸ் பண்ணி குடிக்கலாமா, இல்லை ஐஸ் க்யூப்ஸோட குடிக்கலாமா, இல்லை சோடா வாட்டர் அண்ட் ஐஸ் க்யூப் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாமா, இல்லைனா பெப்சி கோக் அந்த மாதிரி ஒரு பிவரேஜஸோடு குடிக்கலாமா அப்படின்றது நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ விஸ்கி எப்படி குடிக்கணும்? எதுக்குடா விஸ்கி ஞாபகப்படுத்துறீங்க? ஸோ நீங்கள் விஸ்கி குடிக்கிறத என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஸோ there is an authentic process that you need to follow. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நீங்கள் வந்து விஸ்கியை என்ஜாய் பண்ணி குடிக்கணுமா, இல்லை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி குடிக்கணுமா அப்படின்றது தான் வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ என்ஜாய்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் அப்ரிசியேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், இல்லைனா சோடா, இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் அப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டியது கிளாஸ். ஸோ விஸ்கி குடிக்கிறதுக்குன்னு தேர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் கிளாஸ் கால்ட் கிளென்கிரன் கிளாஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டார் ஹோட்டல்ஸில், அப்புறம் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கிற பப்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே வில் சர்வ் யூ தி ஸ்காட்ச் விஸ்கி இன் அ கிளென்கிரன் கிளாஸ். ஸோ தட் இஸ் தி பெஸ்ட் கிளாஸ் டு ட்ரிங்க் விஸ்கி. ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் ட்ரிங்கர் அண்ட் விஸ்கி எந்தூசியாஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு காஸ்ட்லி விஸ்கி வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கிளாஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் டு என்ஜாய் இட்ஸ் கம்ப்ளீட் அரோமா. நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக குடிக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஓல்ட் ஃபேஷன் கிளாஸ். நீங்கள் நார்மலாக இந்த ஓல்ட் ஃபேஷன் கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு அப்ரிசியேஷனுக்காக வந்து குடிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக யூ நீட் டு சூஸ் யுவர் பெஸ்ட் கிளாஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி என்கிட்ட வந்து கிளென்கிரன் கிளாஸ் இல்லை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ வித் அ வைன் கிளாஸ். So just have 30 ml of whiskey. ஸோ நார்மலாகவே விஸ்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை லிமிட்டடாக அளவோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விஸ்கி நிறைய நன்மைகள் வந்து கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்கியில் வந்து ஃபேட் சுத்தமாக கிடையாது. இது வந்து ஒரு வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகாது. ஏன்னா இதில் வந்து ஃபேட்டே கிடையாது. ஸோ விஸ்கியில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்லேருந்து கம்ப்ளீட் ரிலீஃப் கொடுக்கும். ஸோ தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வித் விஸ்கி. நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து குடிக்கணும், அளவோடு குடிக்கணும். ஸோ தென் யூ வில் கம்ப்ளீட்லி ஹாவ் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் விஸ்கி. ஸோ ஜஸ்ட் டேக் வந்து 30 ml ஆஃப் விஸ்கி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு ஜஸ்ட்
ஸ்ட்ரில் இட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களுக்கு விஸ்கி எவ்வளோ டென்சிட்டி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரில் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியர்ஸ் வந்து ஸ்லோவாக அப்படியே கீழே இறங்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்லேயே வந்து அந்த டியர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த டியர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்லோவாக கீழே இறங்குதோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் விஸ்கி டென்சிட்டியாக இருக்குது அப்படின்றத அர்த்தம். ஃபர்ஸ்ட் உங்கள் விஸ்கியோட டென்சிட்டி எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். தென் have a small sip. நிறையா கூட வேண்டாம், just have a very tiny sip. Let your saliva dilutes the whiskey. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கி வந்து டைல்யூட் பண்ணி தான் வந்து குடிப்போம். நார்மலாக இதில் வாட்டர் ஆட் பண்ணி ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி தான் வந்து குடிப்போம். பட் நீங்கள் வந்து ஒரு ரியல் ஃபீல் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் have it without anything. ஒரு சின்ன சிப் வந்து ஜஸ்ட் வாயில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் ரொட்டேட் இட் அரவுண்ட் யோர் மவுத். உங்களுக்கு வந்து அந்த சலைவாவோட மிக்ஸ் ஆகி அந்த டென்சிட்டின்றது உங்கள் மவுத்லேயே வந்து கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆகிடும். தென் ஸ்வாலோ இட். தென் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ஜாய் தி ஃப்ளேவர் ஆஃப் விஸ்கி. அந்த அரோமாவை ஜஸ்ட் நோஸ் கிட்ட வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். டோன்ட் டேக் இட் டூ க்ளோஸ். வந்து ரொம்ப க்ளோஸாக எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்களுக்கு வந்து ஆல்கஹால் டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த நோஸ் வந்து பர்னிங் எஃபெக்ட் வந்துடும். ஸோ டோன்ட் டேக் இட் டூ க்ளோஸ். உங்கள் நோஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 inch டிஸ்டன்ஸ்லேயே வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்மெல் இட். உங்களுக்கு வந்துட்டு அந்த அரோமா உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த விஸ்கியை வந்து அப்ரிஷியேட் பண்ணி குடிக்கணுன்ட்டு நீங்கள் இருக்கும்போது யூ வில் கெட் தி கம்ப்ளீட் ஃப்ளேவர் அண்ட் யூ கேன் என்ஜாய் ட்ரிங்கிங். ஸோ உங்கள் விஸ்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, உங்களால் டைரெக்டாக சிப் பண்ண முடியல அப்படின்னா ஐ வில் ரெக்கமெண்ட் டு ஆட் அ பிஞ்ச் ஆஃப் வாட்டர். ரொம்ப கம்மியான லெவலில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் தி விஸ்கியோட அரோமா வந்து அப்படியே இருக்கும். இட் வில் நாட் கோ அவுட் சைட். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்றத காமிக்கிறேன். That's it. So just add a pinch of water, then have a sip. So most of the foreign countries la vandu pathinga appadina they won't serve you water, soda along with whiskey. ஸோ நான் அயர்லாண்ட் வந்து போயிருக்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கி வந்து தே ஜஸ்ட் கேவ் இட் வித்தவுட் வாட்டர் அண்ட் சோடா. ஸோ உங்களுக்கு வந்து டைரெக்டாக குடிக்கிறது தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வந்து ஸ்காட்லாண்ட், அயர்லாண்ட் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே won't serve you water or soda along with whiskey. நீங்கள் வந்து டைரெக்டாக சிப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து கிளென்கன் கிளாஸும் கிடைக்கல, இல்லை வந்து இந்த மாதிரி ஒயின் கிளாஸும் வந்து கிடைக்கல அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் திஸ் ஓல்ட் ஃபேஷன் கிளாஸ். இந்த ஓல்ட் ஃபேஷன் கிளாஸில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங் வந்து ப்ராடாக இருக்கிறதுனால நீங்கள் விஸ்கி ஊற்றுனீங்கன்னா அந்த அரோமா கம்ப்ளீட்லி இட் வில் கோ அவுட் சைட். உங்களுக்கு வந்து அந்த அரோமா வந்து இந்த கிளாஸ் சரௌண்டிங்கில் இருக்கவே இருக்காது. இட் வில் கம்ப்ளீட்லி கோ அவுட் சைட். பட் ஸ்டில் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபார் அப்ரிசியேஷன் தென் you have to choose your best glass. நீங்கள் இந்த மாதிரி curved glasses யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ தி aroma will stay over here. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அதை ட்ரிங்க் பண்ணும்போது என்ஜாய் பண்ணி வந்து குடிக்கலாம். ஸோ do prefer these type of glasses. ஸோ கைஸ், இப்போது தேர்ட் ப்ராசஸை பார்க்கலாம். ஸோ இது கூட நம்ம ஐஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see how it is. உங்களுக்கு அந்த வாட்டர் வந்து ஆல்ரெடி வந்து டைல்யூட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த விஸ்கியோட அரோமாஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வெளியில் போயிடுது. யூ கான்ட் ஃபீல் தி எக்ஸாக்ட் அரோமா வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃப்ளேவர் இப்போ இல்லை, சுத்தமாக இல்லை. நீங்கள் வந்து விஸ்கி ரொம்ப ஹார்டாக இருக்குது, நீங்கள் வந்து என்னால் குடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த அரோமா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. பட் யூ கேன் என்ஜாய் ட்ரிங்கிங்.
ஸோ கைஸ் நீங்கள் வந்து இது கூட வந்து சோடாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோடா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு பப்ளி டெக்ஸ்சர் வந்து கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அப்ரிஷியேஷனுக்காக வந்து குடிக்கும்போது உங்களுக்கு அந்த பப்ளி டெக்ஸ்சர் அப்படின்றது நீங்கள் குடிக்கும்போதும் சரி, உங்களோட கிளாஸ்லேயும் சரி, இட் வில் நாட் பி தட் மச் குட். நீங்கள் வந்து சோடா மிக்ஸ் பண்ணுறதுனால எந்த தப்பும் கிடையாது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த பப்ளி டெக்ஸ்சர் வந்து உங்களோட அந்த ரியல் ஃபீலை வந்து கண்டிப்பாக குறைச்சிடும். தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஃபார் ட்ரிங்கிங் அ விஸ்கி. நீங்கள் வந்து சோடா ஆட் பண்ணுமா, இல்லை வாட்டர் ஆட் பண்ணுமா, இல்லை மிக்ஸ் பண்ணிக்கணுமா அப்படின்றது தேர் இஸ் நோ சர்டன் டிஃபைன்ட் ரூல்ஸ். உங்களோட என்ஜாய்மெண்ட்க்கும் உங்களோட அப்ரிசியேஷனுக்கும் இட் இஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நீங்கள் வந்து எப்படி குடிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ விஸ்கி வந்து எப்படி குடிக்கணும், எந்த மாதிரி குடிக்கணும், ஸோ என்ன டைப் ஆஃப் கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த மாதிரி வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நான் இப்போ வந்து போட்டிருக்கேன். உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மேலும் இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பண்ணலாமா அப்படின்றதையும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ டேக் யுவர் ஃபீட்பேக். ஸோ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் நியூ வீடியோ. தென் டேக் கேர். பாய். சியர்ஸ்.